அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்மா மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் சிவதனுஷ் ஐயர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்னங்கிறத பார்க்கும்போது, சுக்கிர பகவானுடைய வசீகரம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளான ரெமிடிஸ் தாங்க இது எல்லாமே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும், மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். சார், எனக்கு ரொம்ப வறுமை சார்ந்த விஷயங்கள், நான் அடிப்பணிஞ்சு போயிட்டேன் சார், என்னை சுற்றி கடன் மட்டும்தான் இருக்குது சார், அடுத்த வேலைக்கே நான் கடன் வாங்கி தான் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், அந்த கடன் விஷயங்கள் காணாமல் போயிடணும், வருமானம் வர்றது தேவையில்லாமல் செலவே ஆகக்கூடாது சார், இதுக்கு நான் என்ன விஷயங்கள் பண்ணணும்? இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களோட சுக்கிர பகவான்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஸ்தானங்களில் அமைய பெற்றிருந்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. சார், எனக்கு இந்த மாதிரியான சுக்கிரன் நல்ல ஸ்தானங்களில் இல்லை சார், நான் என்ன விஷயங்கள் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டேன், அந்த கோவிலுக்கு போயிட்டேன், அந்த பரிகாரம் பண்ணிட்டேன், இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், எதுக்குமே சரியாகல சார், என்னோட ஸ்டைலில் நான் பரிகாரம் சொல்லி இந்த சுக்கிர வசீகரத்துக்கு சிறப்பாக வேலை செய்கிறது எதுங்கிறத பார்க்கும்போது, பொருளாதாரத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு சின்னதாக அழகாக வெள்ளி பிளேட், சின்ன பிளேட்டாக வாங்கிக்கோங்க. வெள்ளி விலைலாம் கூட தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம வெள்ளி விலை கூட இருக்குது, நம்ம வறுமையில் இருக்கிறோன்றதுனால ரீசார்ஜ் பண்ணாமல் இல்லை, 3 வேளை சாப்பிடாமல் இல்லை, எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன பிளேட் வாங்கினீங்கன்னா ஒரு 1500 2000 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. அதாவது ஒரு சின்ன பிளேட்டாக இருக்கணும், அது பார்த்தா ஒரு சின்ன பவுலாக இருக்கலாம், ஒரு பிளேட்டாக இருக்கலாம். இந்த பிளேட்டை வாங்கிக்கோங்க. என்னைக்கு வாங்கலான்றதை பார்க்கும்போது, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் நாட்களில் இந்த வாங்கிக்கிட்டு, அதே குறிப்பாக அந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் என்ன பண்ணுங்கன்னா, உலர்ந்த பழத்தில் மிகவும் சிறந்த பழம்னு சொல்லக்கூடியது அத்தி. இந்த அத்தி பழத்தையும் அதே போல் பேரிச்சம்பழத்தையும் அதே போல் திராட்சை, முந்திரி, இது போன்ற பழ வகைகள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக இதில் அத்தியும் தேனும் அந்த கிண்ணம், அதாவது அந்த பிளேட்டில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய படத்தை பன்னீரால் தொடச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷாக துடைத்துட்டு நல்ல வாசனையான மல்லிகை பூவையும் அத்தர் வகைகள் ஏதாவதையும் அந்த மகாலட்சுமி படங்களுக்கு தடவிட்டு, அதன் பிறகு சந்தன குங்குமம் பொற்று, அதாவது சந்தனம் எப்படின்னா கடைகளில் விற்கக்கூடிய ஒரிஜினல் சந்தனமாக கேட்டு வாங்கி அந்த மகாலட்சுமிக்கு வச்சுட்டு, அதே போல் தாழம்பூ குங்குமத்தையும் அந்த மகாலட்சுமிக்கு வச்சுட்டு, மல்லிகைப்பூ சாட்டிட்டு, ஒரு தாமரை மலரை சாத்திட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளித்தட்டில் அத்தி பழத்தையும் சுத்தமான கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, அந்த தேனையும் ஊற்றி நீங்கள் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு சுக்கிர கடாட்சம்ன்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு என்ன பண்ணணும்னா, கழநீர் தண்ணின்னு சொல்லுவோம். நம்ம சாதம் அரிசி வைத்த உடனே கழநீர் தண்ணி வரும், அதோட என்ன பண்ணணும்னா, வாழைப்பழங்கள் ஒரு சீப்பு வாங்கி அந்த கழநீர் தண்ணியோட நம்ம இந்த பசுமாட்டிற்கு வைக்கும்போது நிச்சயமாக சுக்கிர கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் எளிமையான பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, துளசி தீர்த்தம். இந்த வெள்ளி அல்லது என்ன பண்ணுங்கன்னா, சின்ன பஞ்சபாத்திரம்னு சொல்லுவோம், அந்த பஞ்சபாத்திரத்துலையோ அல்லது உங்கள் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு புது டம்ளர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த டம்ளரில் என்ன பண்ணுங்கன்னா, வியாழக்கிழமை நைட்டே துளசியை ஊற வச்சுடுங்க. துளசியை ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நல்லா நம்மெல்லாம் ப்ரஷ் பண்ண உடனே, ஃபேஸ் வாஷ் பண்ணின உடனே, காஃபி டீயை அந்த ஒரு வேளை மட்டும் தவிர்த்துட்டு, அந்த துளசியை நல்லா சாரை எடுத்துக்கொண்டு அந்த துளசியை கால் படாத இடத்துல போட்டுட்டு, அந்த துளசியில் ஊறக்கூடிய நீரை உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் பருகி கொண்டே வரணும். இது மாதிரி பருகி கொண்டே வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுக்கிர கடாட்சம்ன்றது ஏற்படும். இதை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்க. அதே போல் இன்னும் கூடுதலாக செரி அப்படின்னு ஒரு பழங்கள் இருக்குது, உலர்ந்த பழங்களில். அந்த செரி பழங்களை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ஒரு பழம் ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா அது சர்க்கரை பாகில் ஊற வைக்கிறதுனால சில பேர்த்துக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த செரி பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வரும்போது இந்த சுக்கிர பகவானுடைய கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும். மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் மேலும் 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 நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டே வாங்க. அதே போல் கணவன் மனைவியாக வாழ்கிறீங்க, எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடிய கணவன் மனைவி என்ன பண்ணுங்கன்னா, கணவன் வெள்ளிக்கிழமையில ஒரு
கொலுசு, வெள்ளி கொலுசு வந்து மனைவிக்கு வாங்கி கொடுத்துட்டு மல்லிகை பூவும் மனைவிக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த பொருளாதார நெருக்கடின்றது பரிபூர்ணமாக உங்களுக்கு நீங்கும். இதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ண தான் வந்து மக்களுக்கு வந்து புரியும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி மக்களிடையே நேரடியாக போய் சேரணுன்றதுனால என்னோட அனுபவ ஆராய்ச்சியிலையும் என்னோட குருநாதர்கள் கொடுத்த வகைகள்லையும் நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாதார உயர்வை கண்டிப்பாக சந்திப்பீங்க. தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சுட்டே வாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.